கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ மார்னிங் 8 o'clock பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு 7:30 அந்த டைமில் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் டாரண்ட் பவர். ஸோ டாரண்ட் பவர் ஒரு 16%, ஸோ 16.56%. ஸோ நேற்று மட்டும் அப்சைடில் போயிருக்கு, சரியான பிரேக் அவுட். ஸோ நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 2177 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஸ்லைட்லி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ நம்ம எப்போயுமே சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனில் ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஓகே, ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக அந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்த உடனே நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். நீங்கள் அந்த இடத்த ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஸ்டாக் ஜூஃப்ரியன் ஃபுட். ஜூஃப்ரியன் ஃபுட் வந்து கரெக்டாக ஒரு நல்ல கரெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ரவுண்டிங் பாட்டம். ஸோ ரவுண்டிங் பாட்டம் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, பட் இன்னும் ஓப்பன் க்ளோஸ் வரல. ஸோ நம்ம கேட்டோம்னா ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்போயுமே என்ட்ரி எடுப்போம். ஸோ நீங்கள் அதே மாதிரி ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. ஸோ என்ன கேட்டால் இது டெய்லியில் தான் வரணும் அப்படின்றது கிடையாது. ஸோ 4 ஹவர்ஸில் கூட ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வந்தால் கூட நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து இந்த ஸ்டாக்ஸில் பொதுவாகவே எடுக்கலாம். ஸோ இப்போ என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி, அதாவது நேற்றைய இன்ட்ராடேக்கு மேலே 4 ஹவரில் ட்ரேட் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்னு பார்த்தோம்னா 640 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 544 அப்படின்றத ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கணும். ஸோ கரெக்டாக இந்த ப்ரைஸையே நீங்கள் ஷார்ட் டேர்முக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை 642 ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் டார்கெட் 640, செகண்ட் டார்கெட் 799, தேர்டு டார்கெட் 916. அதோட ஆல் டைம் ஹை. ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் கரெக்டாக இந்த டைம் வந்து ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ரிசல்ட்ஸை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக்ஸ் ஓரியன்ட் எலக்ட்ரிக். ஸோ ஓரியன்ட் எலக்ட்ரிக் வந்து கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ இது உங்களுக்கு வந்து கிளியராக தெரியலைன்னா, நான் இப்போ உங்களுக்கு கேண்டில்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியல. ஓகே, நான் வீக்லியில் உங்களுக்கு ஜஸ்ட்டு காட்டுறேன். ஸோ வீக்லியில் காட்டுறேன். நீங்கள் வந்து ஸோ கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கிறது இந்த 294க்கு மேலே, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 257 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஓரியன்ட் எலக்ட்ரிக்கை ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 349, செகண்ட் டார்கெட் 393. ஸோ தேர்டு வந்து அதோட ப்ரீவியஸ் ஹை, அதாவது அதோட விக் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அது வரைக்கும் சில வச்சுக்கலாம். ஸோ என்ன கேட்டால் நான் அந்த பாடியிலேயே வச்சுக்குவேன். இதை நீங்கள் டெய்லியில் டெய்லி சார்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாடியில் தான் இருக்கும். நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக்ஸ் கொக்கியோ கேம்லின். ஸோ கொக்கியோ கேம்லின் வந்து அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, பட் ஓப்பன் க்ளோஸ் வரலை. ஸோ நான் இன்றைக்கி ஓப்பன் க்ளோஸ் வரலாம். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 4 ஹவரில் நீங்கள் 4 ஹவரில் மாற்றிக்கிட்டு அதாவது நேத்தோட இன்ட்ராடே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகி க்ளோஸ் வைக்கும்போது 4 ஹவரில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த சப்போர்ட்டை வச்சுக்கலாம்.
ஸோ 168 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட், அதாவது குக்யூ கேம்லினோட டார்கெட் வந்து 228 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிற 5வது ஸ்டாக்ஸ் ஐநாக்ஸ் வைண்ட். ஸோ ஐநாக்ஸ் வைண்ட் அதோட நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே. ஸோ கரெக்டாக அந்த 171 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட், அதாவது ஐநாக்ஸ் வைண்டோட டார்கெட்னு பார்த்தோன்னா ஸோ 240 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தார். ஸோ எதுக்காக ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் வந்தால் பத்தாதா, ஏன் ஓப்பன் க்ளோஸ் வரணும் அப்படின்றதுக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ எப்பயுமே ஒரு எல்லையை தாண்டி போகும்போது ப்ராப்பராக ஓப்பன் க்ளோஸ் வரணும். ஸோ இங்கே இருக்குது பாருங்களேன். இப்போது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான சார்ட்டையும் எடுத்து கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது எனக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் கரெக்டாக அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்டாக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.